அங்கே வந்து பாருங்க, நிறைய பேர் ஊருக்குலேருந்து வரும்போது கேட்பீங்க, நீங்கள் ஏன் நிறைய டேட்ஸ் கொண்டு வரீங்க எல்லாம் கேட்பீங்க. எல்லாம் என்ன ரீசன்னா, இந்த ஊரில் நிறைய டேட்ஸ் வந்து நம்ம ஊரில் தேங்காய் மாங்காய் வளர்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து டேட்ஸ் நிறையவே இருக்கும். எதுக்காண்டினா இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகாக இது வந்து நம்ம ஊர் தெருவில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து டேட்ஸ் மரம் வந்து காமனாக இருக்கும். இந்த ஊரில் வந்து காலையில் காஃபி பால் அப்படியெல்லாம் குடிக்காமல் காவா குடிப்பாங்க. காவா குடிச்சிட்டே ஒரு டேட்ஸ் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட். அதனால் இதுலேயும் குவாலிட்டியெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மரத்தில் பாருங்கள், நம்ம தொடுற மாதிரி தான் இருக்குது. இந்த டேட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பழுத்துட்டு, இதுக்கு முன்னாடி இது க்ரீன் கலரில் இருக்கும். இதை வந்து இவங்க பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்து காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா தான் அது ப்ரௌன் கலரில் ஆகும். அதில் வந்து சிலவங்க வந்து எள்ளெல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ இது சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் வைஸ்க்கும் நல்லது, பிளட்டுக்கும் நல்லது, எல்லாமே நல்லது. ஸோ இந்த கண்ட்ரியில் இது ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் இங்கே வந்து டேட்ஸ் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயுமே இந்த டேட்ஸ் மரம் கட்டாயமாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க டேட்ஸ் மரம் எப்படி இருக்குது. இதுதான் டேட்ஸு, பார்த்துக்கோங்க. பாய்.